அல்லாஹ் தஆலா மறுமையை யாருக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிற நேரத்தில் சூரா கஸஸ் 83 84ல சொல்றான், தில்க தாருல் ஆகிரா நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. அந்த மறுமை நாளுடைய வீட்டை நாம் இந்த உலகத்தில் உயர்வையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக வைத்திருக்கிறோம். இந்த உலகத்துல உயர்வையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக நாம் வைத்திருக்கிறோம். இந்த உலகத்துல உயர்வை விரும்பாத யாராவது இருக்கிறோம் நம்ம சொல்லலுமா? சொல்லவே முடியாது. உயர்வு என்பது ஆட்சிக்கு போறதில்ல, எல்லா வகையிலையும் உங்களுக்கு மேல நான் அப்படின்னு நினைக்கிறது, உங்களுக்கு மேல நான் என்று நினைக்கக்கூடிய அந்த உயர்வை விரும்பக்கூடிய தன்மை யாரிடத்தில் இருக்கிறோம் அவர்களுக்கு சொர்க்கம் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே உயர்வுக்கு எதிராக எந்த நேரத்திலும் என்ன செய்யணும்? நம்ம போராட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது இறைவனுடைய திருப்திக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு தடங்கள், இறைவன் திருப்திப்படுவதற்கு எதிரான ஒரு பெரிய ஒரு தடங்கள் இந்த பெருமையும் நம்ம கண்ணியம் என்று நினைக்கக்கூடிய சில விஷயங்களும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? எந்த நேரத்திலும் எங்களோட உள்ளத்தை இந்த விஷயத்தில் நம்ம பண்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதத்துக்கு அப்படி ஒரு அடையாளமான ஒரு நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஹம்மது இப்னு மஸ்லமா மிக சிறந்த நபித்தோழர். இது ஜுஹுத் வர் ரகாயிக் என்ற நூல்ல 512வது இலக்கத்தில் வருகிறது. நுஐம் இப்னு ஹம்மாத் அவர்களுடைய நூல் இது. அதுல பார்க்கலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு ஹாரிசாவுடைய ஒரு நீர்ப்பகுதிக்கு போறார். அந்த நேரத்தில் முகமது இப்னு மஸ்லமாவை காண்றாரு. உமர் ரலியல்லாஹு ஒருவர்கிட்ட அப்படி சொல்றாராக இருந்து அவர் மிக முக்கியமான ஆள் அர்த்தம். கைஃப தரானி என்று கேட்டான், என்ன எப்படி பாக்குறீங்க என்று. நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு இடத்திலையும் நம்ம இஹ்லாஸை பார்க்கலாம், இறை திருப்தியை பார்க்கலாம். நம்ம யாரை செலக்ட் பண்ணுவோம் தெரியுமா? என்ன எப்படி பாக்குறீங்கன்றதுக்கு. என்ன எவன் பாராட்டுவானோ அவனை தான் சொல்லுங்க. என்ன எப்படி நினைக்கிறீங்க? என்ன இவன்ட்ட கேட்டா இவன் என்ன செய்வான்? நம்மளை குறை சொல்ல, இவன்ட்ட கேட்டுருவோம் அப்படின்னு. என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் பாராட்டி தான் ஆகணும், சரியா? அவர் பாராட்டிடுவாரு. இவன்ட்ட கேட்கறதுலே இவன் கேட்டா என்னது வேற மாதிரி சொல்லிடுவான். உமர் ரலியல்லாஹு கேட்கறது யார்ட்ட தெரியுமா? முஹம்மது இப்னு மஸ்லமா, அதாவது மிக சிறந்த நபித்தோழர். அவர்கிட்ட கேட்கிறான், கைஃப தரானி, என்ன எப்படி காண்றீங்கன்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு? நிச்சயமாக நீதியானவர். அப்ப அவர் சொல்றாரு, அராக வல்லாஹி கமா உஹிப், நான் எப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அப்படி நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. வகமா யுஹிப்பு மன் யுஹிப்பு லக்கல் கைர், உங்களுக்கு நல்லதை விரும்புகின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நீங்க எப்படி இருக்கணும் என்று விரும்புறாங்களே அது போல நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. அராக கவியன் அலா ஜம்இல் மால், மக்களுடைய பணம் எதெல்லாம் பைத்துல் மாலுக்கு வரணுமோ அதை சேர்ப்பதில் நீங்கள் பலமாக என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். அஃபீஃபன் அன்ஹு, ஆனா நீங்க பேணுதலா இருக்கிறீங்க, அதை விட்டு நீங்க அதை விட்டு பேணுதலாக இருக்கிறீர்கள். ஆதிலன் ஃபீ கஸ்மிஹி, அதை பிரித்து கொடுப்பதிலே நீங்கள் நீதியாக இருக்கிறீர்கள். வலவ் மில்த அத்தல்னாக், நீங்க வளைஞ்சீங்களோ உங்களை நேர்படுத்தி விடுவோம். நீங்க வளைஞ்சீங்கன்னா நாங்க என்ன செய்வோம்? நேர்படுத்துவோம் என்று சொல்லி சொன்னார்கள். கமா யுதலு ஸஹ்மு ஃபி ஸிகாஃபி, எப்படி அம்பு நேர்படுத்தப்படுமோ அது போல நாம் என்ன செய்வோம்? நேர்படுத்துவோம் என்றாங்க. அப்போ உமர் ஃபகால உமர் ஹா ஃபகால லவ் மில்த அத்தல்னாக் கமா யுதலு ஸஹ்மு ஃபி ஸிகாஃப் ஃபகால உமர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மில்து அத்தலூனி, நான் வளைந்தால் என்னை நேர்படுத்திய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றார்கள். நான் வளைஞ்சேன்னு சொன்னா என்னை நேராக்கி விடக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு முக்கியமான செய்தி தெரியுமா? இதுல மேலோட்டம் மட்டுமல்ல, இதுல ஒரு பகுதி இருக்குது. என்ன தெரியுமா? மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடாத ஒரு கெட்ட பண்பு தான் நல்லா இருக்கிறவன்ட்ட கெட்டதை ஒன்றை சொல்லி ஞாபகப்படுத்துறது. ஒருத்த நீதியா வாழ்ந்துகிட்டு இருப்பான், அநீதி செஞ்சீங்களோ என்ன நடக்கும்னு தெரியும் தானே அப்படின்ற, அவன் நல்லா தான் இருக்கிறான், அவன் நீதியா தான் இருக்கிறான். ஒருத்தன் பணிவா வாழ்ந்துகிட்டு இருப்பான், பெருமை அடிச்சா என்ன நடக்கும் தெரியும் தானே அப்படின்ட்டு. வீட்டுல பிள்ளை நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி அன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும், இன்னைக்கு அமைதி போல நேற்று கிடைச்சது தெரியும் தானே அப்படின்ற, அவன் நல்லா தான் இருக்கிறான். அதாவது நெகட்டிவ் அவனுக்கு ஞாபகப்படுத்துற, நல்லா இருக்கிற டைம்ல பாராட்டுறது இல்ல, கெட்ட இருக்கிற டைம்ல மட்டும் சரியா என்ன செய்யறது? போட்டுறது. இது நம்ம இருக்கிறதா இல்லையா? எல்லா விஷயத்துல மனைவியோட டீல் பண்ணாலும் சரி, மனைவி கணவனோட டீல் பண்ணாலும் சரி, அவன் அப்ப இருக்கிறத பாராட்டுறது இல்ல. ஒருத்த அமைதியா படிச்சுக்கிட்டு இருப்பான், அமைதியா படிக்கிறான். இவன் நேத்து என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் நேத்து செஞ்சது வேற, ஆனா என்கிட்ட இந்த பண்பு இருக்குது. இது நல்ல பண்பே அல்ல. ஒரு சமுதாயத்துல ஒன்றே உங்களுக்கு உருவாக்கிறார். உங்களை கண்டாலே அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? ஏண்டா முடிச்சோன்னு நினைப்பான். உங்கள்ட்ட இருந்து நல்ல வார்த்தை வராது. அவன் நல்லது செஞ்சாலும் நேத்தை ஞாபகப்படுத்தீங்க, இன்றைக்கு கெட்ட செஞ்சா நேத்து இன்றையும் சேர்த்து செய்வீங்க.
ஞாபகப்படுத்துவீங்க. ஆனா அதைத்தான் இவர் செய்யறார். யாரு? முகமது பின் மஸ்லமா அதானே செய்யறாரு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு யார்கிட்ட வரும் சொல்லுங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு நீதியாவும் இருக்கிறாங்க. நீதியா இருக்கிறத முகமது பின் மஸ்லமா சொல்றாரு. நீதியா இல்லை என்றா நம்ம என்ன செய்வோம்? வளைச்சு அப்படி நேராக்குவோம். அப்படி என்று சொல்லி சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மில்து அத்தலூனி. நான் வளைந்தால் என்னை நேர்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கி அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று உமர் ரலியல்லாஹு சொல்றாங்கன்னா அவருடைய பணிவு எங்கேன்னு பாத்துங்க. அவருடைய பணிவு எங்கே அப்படின்னு பாத்துங்க. முகமது பின் மஸ்லமா ஏன் அப்ப சொன்னாரு? அது ஒரு நல்ல பண்பு அல்ல. அப்படியே முகமது பின் மஸ்லமா ஏன் சொன்னாரு? சில நேரங்களில் இது தேவை. எந்த நேரங்கள்ல? சமூக பொறுப்பில் உள்ளவர் இருக்கிறாரு. சமூக பொறுப்பில் உள்ளவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குணம் என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் எல்லா விமர்சனங்களையும் தாங்கக்கூடிய அமைப்பிலான ஒரு ஆளாக இருந்தால்தான் சமூகத்தில் நலவு என்ன செய்யலாம்? அவரால் செய்யலாம். ஏன்? விமர்சிக்கிறதுக்கு 40 பேர் கீழே என்ன செய்வான்? இருப்பான். போட்டு விட்டோடனே பத்தி எறியும்னா அவன் ஓடிடுவான். அதனாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஷர்ட்டை அணிவித்து எதிரிகள் கலட்ட விரும்பினா நீங்க என்ன செஞ்சிட வேணாம்? கலட்டி விட வேண்டாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நினைச்சா போராடிக்கிறான். ஆனா அவர் என்ன செய்யல? ஆட்சியை விட்டு கொடுக்காம ஷஹீதா மௌத்தாயினாரு. ஏன்? நினைச்சவன்லாம் கலட்டுறதுக்கு என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது என்பதனால ரசூலுல்லாஹ் சொன்ன அட்வைஸ். அவர் வீரராத்தா மௌத்தாயினாரு. ரசூலுல்லாஹ் அட்வைஸ் அது இல்லைன்னா அவர் சொல்லிக்கிட்டு இருந்த ஆட்சியை நீங்களே வச்சுக்கங்கன்னா அது போயிருக்கும். ஆனா இந்த அமைப்புல அதை தாங்கக்கூடிய சக்தி ஆற்றிருக்கணும், மேலுள்ளவர் இடத்துல இருக்கணும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது முகமது இப்னு மஸ்லமா சொன்ன அந்த வார்த்தை உமர் ரலியல்லாஹு அப்படி என்ன செய்றாங்க? அதை ரிசீவ் பண்ணிக்கிறத பாக்குறோம். இதுல இது எப்ப கிடைக்கும் சொல்லுங்க? இதெல்லாம் சமுதாயத்துல நமக்கு எது வந்தாலும் தாங்கி பழகி இறை திருப்தி இலக்காக இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். நீங்க மக்களை திருப்திப்படுத்துறத இலக்காக வச்சீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் இது கிடைக்க மக்களும் போயிரும், இறைவனை என்ன செஞ்சிருவான்? எங்களை விட்டு போயிருவான். ஆனா இறைவனை நீங்க இலக்காக வச்சீங்கன்னு சொன்னா சில பொழுதுகட்ட மக்களோட திருப்தி கிடைக்காம போகலாம், சில பொழுது எல்லாமே சேர்ந்து என்ன செய்யலாம்? கிடைக்கலாம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு அழகான செய்தி. பெருமை என்ற அந்த பகுதிக்கு, அதாவது பெருமை என்ற பகுதி இறை திருப்திக்கு நேர் எதிரானது என்பதை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்பதை நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, பெருமை அதாவது மிக முக்கியமான ஒரு பண்பு. அதாவது இந்த இரண்டாவது பகுதி மட்டும்தான் இதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எப்பொழுதும் அதாவது பெருமை என்ற பகுதியை தனியா சொல்லி காட்டினேன். பணிவு என்ற குணம் இருக்கிறது. சிலர்கிட்ட பெருமை இருக்காது, அதுக்காண்டி பணிவு இருக்கின்ற அர்த்தம் அல்ல. எதிர்க்கின்ற அர்த்தம் அல்ல, அது இல்லாட்டி இது என்ற அர்த்தம் எங்கேயும் இல்லை. பணிவு என்பது ஒரு தனியான ஒரு குணம். பணிவு என்பது ஒரு தனியான ஒரு குணம். பெருமை என்பது இருக்கிறதை விட உயராம இருக்கிறது. பணிவு என்பது இருக்கிறதை விட இறங்குவது. பணிவு என்பது இருக்கின்ற நிலையை விட இறங்குவது. இந்த பணிவு என்ற பண்பு ஒரு மனிதன்கிட்ட இருந்தால் அவன் இறை திருப்தி என்ற பண்புக்கு மிகவும் நெருக்கமாக என்ன செய்வான்? இருப்பான். இறை திருப்தி என்ற பண்புக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பான். அதாவது இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நிதானம் என்ற அந்த ரிஃப்க் என்ற ஒரு பண்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்றாங்கன்னா, ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம் 6763வது இலக்கம், மை யுஹ்ரமிர் ரிஃப்க யுஹ்ரமில் கைர். யாருக்கு நளினம் என்ற குணம் கிடைக்கவில்லையோ அவருக்கு எல்லா கயிறும் போச்சுனா, அவருக்கு எல்லா கயிறும் போனது, முடிஞ்சது, எல்லாருக்கும் என்ன செஞ்சிடும்? தடுக்கப்பட்டு விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஆயிஷா அவர்களை பார்த்து, யா ஆயிஷா இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க வ யுஅதி அலா ரிஃப்கி மா லா யுஅதி அலல் உன்ஃபி வ மா லா யுஅதி அலா மா சிவாஹு. அல்லாஹ் தஆலாவுடைய பெயர்கள் ரஃபீக் அப்படின்னா என்ன? மென்மையானவன். யுஹிப்புர் ரிஃப்க், அந்த மென்மை தன்மை அல்லாஹ் என்ன செய்கிறான்? விரும்புகிறான். வ யுஅதி அலல் ரிஃப்க், ஒரு மனிதன் அந்த பண்பு இருந்தால் அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறத போல வேற எதுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். அது இல்லாத எல்லா பண்புகளை விட ரிஃப்க் இருக்க மனிதருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? கொடுப்பான். ரிஃப்க்னா என்ன? கொள்கையை விட்டு கொடுக்கறன்னு நினைச்சிட கூடாது. மென்மையான தன்மை, அப்பா இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிருவோம்? வெளியே போ, அதல்ல. அல்லாஹ்வுடைய விஷயத்துல இருக்கிறது அப்படியே தான். அதுல எந்த மாற்றம் கூட்டல் குறைத்து என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எந்த விஷயம் என்று வார நேரத்தில் நிறைய என்ன செய்யறது? அந்த ஹக்கை விட்டு கொடுக்கக்கூடிய அந்த நிதானம் என்ற தன்மை அப்படி என்று செய்வது என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அதாவது மென்மை என்ற தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல அழகான முறையில் சொல்லி காட்டுகிறாங்க. என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது ஒரு முறை சஹீஹுல் புகாரில வார செய்தி 6136 முக்கியமான ஒரு அடிப்படையை சொல்லக்கூடிய செய்தி.
ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஒட்டகம் வச்சாட பேர் என்ன? ஒட்டகம் அல் கஸ்வா அல் அதுபா, விளங்கிட்டா? அப்படி ஒரு ஒட்டகம் என்ன செஞ்சது இருந்தது. இந்த ஒட்டகம் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஒட்டகம். அவர் கிராமப்புற வாசி ஆறாரு, ஒரு பது ஒருத்தர் வரார், வந்து சொல்றாரு ஓட்ட போட்டி வெப்பமானு கேட்கிறாங்க. ஓட்ட போட்டி வெப்பமானு கேட்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கிறோம், இந்த மாதிரி இடங்கள் தான் நம்ம தேவையில்லாம நமது உள்ளத்தை சோதிக்கக்கூடிய இடங்கள். நல்லா இருந்துட்டு தேவையில்லாம ஒருத்தர் வந்து ஏதாவது என்ன செய்வாரு போடுவார், அந்த இடத்துல நம்ம சோதிக்கப்பட்டுரும். ரெண்டு பேர் பிரிஞ்சு அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வருவாரு, என்ன பிரிவு காரணம் முடிச்சு, அதோட இவர் உள்ளத்துல ஆத்திரத்துல தானே இருப்பாரு. அப்ப அவரை நம்ம வந்து பண்படுத்த பார்க்கணும். அவரை பண்படுத்தாம அவரை தூண்டி விட்டுட்டு பாத்தீங்களா அவர் பேசுறது அப்படின்னா அப்படித்தான் பேசுவாரு. நீ செஞ்ச வேலை என்னது அப்படி அவரை நிதானப்படுத்துகின்ற வேலை செய்யாம என்ன செய்யறது, தூண்டி விடுற வேலைகளை நடத்த. அப்படி நம்ம சமுதாயத்தில் நடக்குதா இல்லையா? அதுக்கு பிறகு அவன் சொன்னா நான் சும்மைக்கிறான், இவர் என்ன செய்யறது சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆனா பார்த்தா ரெண்டு பேரும் காரணம் இல்ல, நடுவுல உட்கார்ந்து தான் என்னது காரணமா இருப்பாங்க. நடக்குதா இல்லையா? இதே மாதிரி ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து என்ன செய்யறாங்க சொன்னா போட்டி போடலாமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போட்டி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒட்டகம் தோத்துட்டு தோல்வி. எங்கிருந்தோ வந்த ஒரு ஒட்டகம் என்ன செஞ்சுட்டு வெற்றி பெற்று விட்டது. நம்ம அரசியல் கட்சிகளை நடந்துங்களே, அந்த ஒட்டகம் மேய்க்கும் அந்த கிராமப்புறவாசியை நிப்பானா அவ்வளவு, அவனும் முடிஞ்சது, அவனோட ஒட்டகம் என்ன செஞ்சது போச்சு. அதான் நடக்கும். ஏன்னா அவன் வெற்றி பெற்றது அவனோட ஒட்டகமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்தோடனே அது முஸ்லிம்களுக்கு வந்து பெரிய பாரமாகிட்டு. என்ன செய்து முஸ்லிம்களுக்கு பெரிய பாரமாகிட்டு. ஃபஸ்ததலிக அலல் முஸ்லிமீன், ரசூலுல்லாஹ் ஒட்டகம் தோத்துட்டேன்னு பெரிய பாரமாகிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹக்கன் அலல்லாஹி அல்லா யர்ஃபஅ ஷைஅன் மினத் துன்யா இல்லா வதஅஹு. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எதுக்கு உயர்வு கொடுத்திருந்தாலும் ஒரு முறை தாழ்த்தி விடுவது அல்லாஹ்வுடைய கடமை என்று சொன்னான். எப்படி? எவ்வளவு உயர்வு அல்லாஹ் தஆலா யாருக்கு கொடுத்திருந்தாலும் ஒரு முறை கீழே கொண்டு போய் நீ ஜீரோ அப்படி என்று காட்டுறது அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்று என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உயர்ற நேரத்தில் என்ன புரிஞ்சுக்கணும், கிட்டத்துல நம்ம உழப்போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் வளரணும். யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துடன் தான் வளரணும். ஆனா சில பாட்டி உயர்ற நேரத்துல நம்ம விட்டா என்னது ஆள் இல்லை என்ற அடிப்படையில தான் உயர்றது, அப்படியா இல்லையா? ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னால் அவர்களுடைய திறமை இல்முல ஒத்தபடியே உயர்ந்து போய் அதுல பெருமையை நினைச்சான்னு வைங்களே, எதனால நீ உயர்ந்தாயோ அதைத்தான் என்ன செய்வான் உனக்கு எதிராக திருப்புவான். அதுலயே நீ வேற ரூட் எடுத்து உன்னைய நீ என்ன செஞ்சு கொள்வாய், கீழே விழுத்தாட்டி கொள்வாய். இது நடக்கும். பணத்துல ஒருத்தன் பெரிய இடத்துக்கு வளர்ந்திருப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால் பணத்துல தானே பெருமை அடிக்கிறான், அவனுக்கு நல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று காட்டுவான். அதுல போட்டு அவனை என்ன செய்வான், அடுத்த பகுதியால இறங்க ஜீரோக்கு வந்து நிற்பாரு. அவருடைய பெருமையுடைய உச்சகட்டம் தான் அதை என்ன செஞ்சிடும், அதை மறைச்சிடும். எனவே பணி விரிக்குதே. ரசூலுல்லாஹ் உடனே நீங்க சொன்ன வார்த்தை என்ன, இந்த உலகத்தில் எது உயர்ந்தாலும் அதை ஒரு முறை தாழ்த்துவது அல்லாஹ்வுடைய கடமைகளில் உண்டு. அதனாலதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி, திறமையாளனாக இருந்தாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் பார்த்துட்டீக்க இன்னொத்தனை வளர்ப்பான். அவன் பார்த்துட்டீங்க இன்னொத்தனை வளர்ப்பான். ஏன் தெரியுமா, நீ பொறாமப்படையல. இதுதான் உலகம். உனக்கு எல்லோரோடு போட்டி போட்டு ஒன்று கிடைக்க முடியும், அதே தெரியுமா அல்லாஹ்வுடைய திருப்தி. அதுக்காக நீ மட்டும்தான் நீ என்ன செய்யணும், போட்டி போடணும். இது அல்லாஹ் தஆலா தன் விரும்பினவனுக்கும் கொடுப்பான், விரும்பாதவனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் கொடுப்பான் என்று நினைக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இது கடமை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.